வணக்கம் வணக்கம் ப்ரோ. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சரி, ஏஐ டெக்னாலஜி இன் சினிமா, நாட் ஒன்லி தமிழ் சினிமாவில் இப்போ பரவலாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்கல்ல. இப்போ அந்த ஏஐயோட இந்த தாக்கம் இல்லை வந்து ஒரு அது பேர் என்ன புகுத்தல் திணித்தல் எது வேணா சொல்லுங்கள், எது வேணால் வச்சுக்கலாம். இதை பற்றி உங்களோட பார்வை இப்போதைக்கு எப்படி இருக்குது? இப்போ மறைந்த சில பாடகர்களும் சரி, சில ஆக்டர்ஸ் அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும் ஏஐயில் கொண்டு வராங்க, ஓகே. ஆனால் வந்து ரொம்ப அது திகட்டிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து எதை எடுத்தாலும் ஏஐ, இந்த பிசின்ட்டாக சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஏஐ, அதில் ஏஐ, இதில் ஏஐன்ற மாதிரி எல்லாத்துலேயும் அதை வந்து திணிக்கப்படுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வைங்க. இப்போ வந்து மனசில் பாட்டு வந்துருந்துச்சு, மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகே. இப்போ இதில் கோட்டில் வந்து பவதாரணி அவங்க வாய்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகே. ஆனால் அடுத்தடுத்த வர படங்களில் இது வச்சாதான் படம் ஓடும், இதான் ட்ரெண்டு அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வந்துடுறாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இட்ஸ் அ ஃபார் மோர் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஏஐ பற்றி பேசணும்னா இது சினிமாவை தாண்டி வெளில போகிறதுக்கான பெரிய டாபிக் தான். ஆமாம். ஆனால் வந்து எனக்கு வந்து தமிழ் சினிமாவை நினச்சா தான் பயமாக இருக்குது. நம்ம சினிமாவில் தான் வந்து ஒரு விஷயம் பண்ணி ட்ரெண்ட் ஆச்சு, இல்லை மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அதே வந்து புரியும் உங்களுக்கு. ஆமாம், எப்போ பார்ட் 2 அப்படி தான் வந்துச்சு. இந்த வாரம் பார்ட் 2 வாரம் மாதிரி தொடர்ச்சியாக பார்ட் 2 படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேமியோ வந்தால் அடுத்து கேமியோ படங்கள், அடுத்து வந்து மல்டி ஸ்டார் கேஸ்ட்டை கொண்டு வந்து பேன் இண்டியா படங்கள். இப்படி ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள்ல அதே மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த கேஜிஎஃப்ல ஒரு வில்லன் வந்து ருடாவா அந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கூட்டு வந்து அதே மாதிரி ரோலை கொடுத்து தமிழ்ல வில்லன் 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 அப்படி எல்லாமே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் லைக் அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டை வந்து சாங்கில் யார் முதல்ல தமிழ்ல ஆரம்பிச்சு விட்டாருன்னா நம்ம ரஹ்மான். லால் சலாம்ல ஒரு பாட்டில் வந்து ஷாகுல் அமீதையும் அப்புறம் பம்பா பாக்கியா அவங்களோட வாய்ஸையும் வந்து எடுத்துட்டு வந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அது ப்ரொமோட்டும் பண்ணல, அது யாருக்கும் தெரியாம ஒரு பக்கம் அது பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த பாட்டு ஹிட் ஆச்சு ஹிட் ஆகுங்கிற ஆஸ்பெக்ட்ல பேசுறீங்க. பட் வந்து இந்த மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியில நம்ம தமிழ்ல இருந்தவங்களுக்கு அதை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது ஒரு புது ஒரு இனிஷியேட்டிவா இருந்துச்சு. இல்ல அது அப்படியே இருந்திருக்கலாம்னு சொல்றேன். ஹிட் ஆகலையும் தாண்டி அது பண்றீங்கன்னா அது அப்படியே போயிடலாம். அதை தான் பாட்டுக்கு ப்ரொமோஷனாகவே வைக்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிடுறோம். இல்லை, அது அந்த மாதிரி அவங்க பண்ணல. இல்லை, அவங்க பண்ணாததான் நல்லதுன்னு நினைக்கிறேன். வந்து ப்ரொமோட் பண்ணல. ரஹ்மான் சார் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு இதில். நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது பரவாயில்ல அப்படியே இருக்கு அப்படின்ட்டு. நம்ம கூட நம்ம இந்த ஃபோன்லலாம் யூஸ் பண்ணி போடுவாங்க. இந்த இப்போ சித்தா படத்தில் ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டை வந்து விஜய் வாய்ஸ்ல தனுஷ் வெர்ஷன் ஃபோன்ல பண்ணி விட்டா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. மோடி வாய்ஸ்ல வந்து அவர் பெரிய சிங்கரா மாத்தி விட்டு பேன் இண்டியன் சிங்கரா மாறினாரு. ஆனா நிறைய பேர் வந்து அவரு தான் அந்த பாட்டை பாடிக்கிறான்னு சொல்லி அப்பெல்லாம் வர கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காது. பட் சம்மா வந்து அது க்ளோஸாக இருக்கும். கரெக்டாக அந்த வாய்ஸும் க்ளோஸாக இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினச்சிட்டு இருக்கையில் வந்து அந்த வாய்ஸும் பவதாரணி வாய்ஸும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ரஹ்மான் சார் யூஸ் பண்ணதும் யுவன் சார் யூஸ் பண்ணதும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரிஜினலாக வந்து அவங்களே வந்து பாட வச்ச மாதிரி இருந்தது. இப்போது அதே ட்ரெண்டை வந்து மலேசியா வாசுதேவனுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ இது தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்குது. ஆமாம், அடுத்து எஸ்பிபி வாய்ஸ் வரும், அடுத்து யாரெல்லாம் இது சாங்கில் மட்டும்தானான்னு பார்த்தோம்னா கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாங்க கோட்டில். இதை ஃபாலோ பண்ணி இன்னும் இருந்து போன நடிகர்கள் வந்து நான் கொண்டு வரேன், சிவாஜி கணேசனை கொண்டு வரேன். அது ஏஐ மூலயமா எப்படி? அது வந்து ஃபேஸ் ஸ்வாப்பா இல்லை ஏஐ தான் வந்து இப்போ நிறைய ஏஐ வந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் மேனுவலாக பண்ணுறதும் பண்ணலாம். மேனுவலாக பண்ணால் கொஞ்சம் க்ளோஸராக வந்து இன்னும் பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம். ஏஐ வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக ஆயிடுச்சான்னு கேட்டால் இன்னும் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப சீக்கிரம் டெவலப் ஆகிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி அது பார்த்தோம்னா. இப்போ வந்து நான் இப்படி வச்சுருக்கேன் ஒரு போஸு, அப்புறம் வந்து இப்படி வச்சுருக்கேன் ஒரு போஸு. இப்படி இதை வந்து ஒரு கிளிப்பாக மாற்ற முடியும், புரியுது? இதுக்கிடையில் நான் வந்து என்ன மோஷன் பண்ணேங்கிறது வந்து ஒரு கிளிப்பாக மாற்ற முடியும். இப்போ வந்துச்சுங்க அந்த நம்ம ஃபோட்டோலாம் தேனோஸும் தோறு கிஸ் அடிக்கிற மாதிரி பண்ணேன் தெரியுமா? இன்ஃபினிட்டிவாக இருக்குது. அது அழுத்தம் போது அது பார்த்தேன். இன்னும் நம்ம வந்து ரசிச்ச மீம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வீடியோவா ஜென்ரேட் பண்ணி வந்துருச்சு. அது பயங்கரமா இருந்துச்சு. இந்த பின்னாடி நெருப்பெறி நம்ம இந்த குழந்தை சிரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ஆட்ல பார்த்துருப்போம். ஒரு பொண்ணு போகும்போது ஒருத்தன் இப்படி திரும்பி பார்ப்பான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மீமையுமே வந்து ஒரே வீடியோவா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு வீடியோவுக்கு ஒரு பிக்சருக்கு வந்து ஒரு இமேஜ், ஒரு ஃப்ரேம், அது வந்து நீ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த மாதிரி மாற்ற முடியுதுல்ல. இந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி வந்து ஸ்டார் வார்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரான்ச்சைஸில் லியா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப வருஷமாக 30-40 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்போ அந்த 70s நடிச்ச அந்த கெட்டப்பில் அவங்களுக்கு காட்டினா அவங்க இறந்து போயிட்டாங்கிறப்போ டிஏசிங்கும் பண்ண முடியாது அந்த இடத்துல. இறந்தவங்க கூட நடிக்க வைக்கன்னா அந்த இதை வச்சு திரும்ப வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு. What is it they've sent us? Hope. இல்ல ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல பண்ண மாதிரி பால் வாக்கர்லாம் பண்ணிருப்பாங்க. அது ஏஐ டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்படி பண்ணதெல்லாம் ஒருத்தர் அதே மாதிரி கூட்டு வந்து அந்த இது பண்ணி அவர் தம்பியை வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டீப் ஃபேக் ஃபேஸ் ஸ்வாப் இதெல்லாம் பண்ணாங்க. மேனுவலாக பண்ணி அவங்க உட்காந்து பண்ணது இதெல்லாம். இது ஏஐ வந்து அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுதுங்கிறப்போ நிறைய பேருக்கு என்ன பயம்னா, நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து எல்லா வேலையிலையும் எல்லா ப்ரொஃபஷன்லையும் சொல்கிறேன், எக்ஸல் ஷீட்டில் வந்து போட்டு ஒரு டேட்டா அடிச்சிட்டு இருக்கும்போது அது வந்து நம்ம வந்து மணிக்கணக்காக அடிச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு 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 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு ஒரு பாதி வேறு வேலையை பறிச்சுக்குதுங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் பேசுகிறாங்க. எனக்கு அது பயம்லாம் கிடையாது. ஏன்னா வேற எங்கேயோ ரைட்டர்ஸ்லாம் வர போகிறான்னாங்களே, இந்த மாதிரி ஏஐ மூலியமாக நீங்கள் கதை எழுதுறீங்க, கதை எழுதலாம், அது கதை ஜென்ரேட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. இப்போ வந்து மார்வலில் ஒரு டைட்டில் கார்டே வந்து அந்த போஸ்டர் விடுவாங்கல்ல. இப்போ நீங்க ரீசெண்டா பாத்துருப்பீங்க தளபதி 69 வந்து வெங்கட் பிரபு வந்து இப்போ விஜயோட ஜீவன் லுக் இருக்குல்ல கோட்ல, அது வந்து இனிஷியலா எப்படி இருந்துச்சுன்னு ஐடியா ஆரம்ப அதெல்லாம் பார்க்க ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஃபேன்ஸே வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏங்கிறது. அந்த இதில் அஜித் வந்து அந்த ஃபேன்மேட் போஸ்ட்லேயே வந்து அப்படி மாறிட்டு இருக்கு. இப்போ ஏஐ வந்து ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸ்டென்ஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபோட்டோஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதில் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரஷ்ஷு அது வந்து நிறைய டூல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது வந்து மொத்தமாக மாற்றி விட்டு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன், உட்காந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணோம்னா அது மொத்தமாக அந்த ஏரியாவே க்ளீன் பண்ணி விட்டுருது. ட்ரீமில் ஒரு விளம்பரம் வரல, நீங்கள் இதே பார்க்குறீங்க, நீங்கள் அந்த வேலையை பாருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் பண்ணிடுறேன். அது அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் ராத்திரி நைட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தியா சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பண்ணி விட்டு போயிருதா. இப்போது நிறைய பேருக்கு பயம் வந்து வருது, நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸாக போயிடுவாங்களோ. இந்த மாதிரி வந்து ஒரு எடிட்டிங் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க சினிமாவில், அந்த ஃபீல்ட்லேயே வந்து டிஜிட்டலாக வர்றதுக்கு முன்னாடி இப்போ நீ இது என்ன பண்ணுவேன், இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு கொடுப்பேன், காப்பி பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவான். கொஞ்சம் ஓல்டு டைமில் இந்த டிஜிட்டலாக வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஏரா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஃபிலிம் ரீலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக எடிட்னா அதை வெட்டி அதை மேலே இது வச்சு அதான் எடிட். இந்த டிரான்சிஷன் அனிமேஷன் எதுவுமே அதில் பண்ண முடியாது. இப்போ அவங்களாம் வந்து இந்த டிஜிட்டலாக கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணணும்னு அடாப்ட் ஆக முடியாது. நிறைய பேர் அதை வந்து ப்ராக்டிக்கலாக செய்கிறது. ப்ராக்டிக்கலானா என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ரொஃபஷனலாக அது அழகாக பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதை கற்றுக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவைப்படும், நிறைய ஃபிசிக்கல் ஸ்கில் தேவைப்படும். அதை கற்றுக்கிறதுக்கு வேறு மாதிரி ஒரு இது வேணும். இது மொத்தமாக உட்காந்து ஒரு டப்பாக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னா அது கொஞ்சம் அதுக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் நிறைய பேர் வந்து நாலேஜ் இல்லாமல் போயிருக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லாதவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் அந்த மாதிரி எடிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஜாப்லெஸ்ஸாக போய் நிறைய அதுக்குன்னே இது ஒரு புது ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து. இப்போ நீங்கள் வந்து இப்போ எடிட்டராக ஒன்று நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்க தேவையில்ல, ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறையா நீங்கள் சும்மா யூடியூப் பார்த்தே கற்றுக்கிட்டு எடிட்டர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அப்படி இருக்கிறம்போது காம்படிஷன் பெருகிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பயம் தான் ஏஐ வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து கொடுக்குது. பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா வந்து இது வேறு வழி இல்லைங்கிறப்போ அடாப்ட் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எனக்கு இப்போ இந்த டாபிக் வந்து அதை பற்றி கிடையாது. இது வந்து இன்னும் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் வந்து அவரை கொண்டு வரேன், இவரை கொண்டு வரேன், எம்ஜிஆரை கொண்டு வரேன் அதுன்னு சொல்லி நிறைய அறிமுகங்களை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி விட்டுருவாங்க. அப்போ படத்தில் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வச்சு நிறையா கொண்டு வந்துட்டு கதையில் திருப்பி கொண்டு விட்டுருவாங்களோ. எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் இருக்குது ஏஐக்கு வந்து. நீங்கள் கூட அதாவது ஃபோனில் ஓப்பன் சோர்ஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஃபோன் வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுலேயே வந்து ஏஐ வந்து ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் வருது. கூகுள் வந்து இது பண்ணுறாங்க, கூகுளுக்கு போய்ட்டு ஆப்பிள் பண்ணுறாங்க, அது வந்து வருது. அப்படி இருக்கையில் வந்து இது வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ண ஆரம்பிக்குங்கிறப்போ வீதி வருது. இது ட்ரெண்டாகுது. எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் ட்ரெண்டுன்னா அதை பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாங்க. அதான் பிரச்சனை. அவரை கொண்டு வர இவரை கொண்டு வரன்ட்டு எல்லாமே ஏங்கிறப்போ இப்போ நீங்கள் ஒருத்தர் வச்சு மிமிக்ரி கூட பண்ண தேவையில்ல, வாய்ஸையும் வந்து பண்ணிடலாங்கிறப்போ வந்து இது வந்து இப்போ ஒரு ஃபுல் டெவலப்டான ஒரு சுச்சுவேஷன்லையும் இல்லை. அதனால நமக்கு வந்து நம்ம ஒரு அன்கேனி வேலைங்கிற ஒரு எஃபெக்டை கொடுத்துருமோங்கிற ஒரு பயம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோட்டு படத்தில் அந்த டீப் ஃபேக் பண்ணி ஒரு இது காட்டியிருப்பாங்க. டீனேஜ் பையனாக வந்து அதுக்கு இந்த கண்ணு ஒரு பக்கம் போகும், இந்த கண்ணு ஒரு பக்கம் போகும். அது குறை சொல்கிறதுக்காக சொல்ல, அது வந்து ஒரு என்னதான் வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருந்து டைம் எடுத்து இன்னும் 2 மாதம் பண்ணியிருந்தாலுமே அப்படி தான் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த இடத்துல அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பெரிய படங்களுக்கே நிலமுன்னா இது ஆக்சஸ் இருக்குது, பட் பர்ஃபெக்டாக பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கல்கி படத்தில் என்டையர் படமே வந்து பயங்கரமாக இருக்கும், விஷுவல் ஸ்பெக்டாகுலராக இருக்கும். பட் அமிதாப் பச்சனோட டிஏஜி கேரக்டர் பார்த்தீங்கன்னா லிப்பு இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு
அன்சிங்காக ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கதைக்கு தேவைன்னு பண்ணுறாங்க இதெல்லாம். இப்போ கோட்டு படத்தில் கதைக்கு தேவை அது என்னத்தெல்லாம் இதில் கல்கியில் தேவை இருக்குது. கோட்டு படத்தில் வந்து நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. அவங்க வந்து அதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்ரிக்கல் மூமெண்ட்டு, ஒன்லி ரெஃபரன்சஸ், அப்புறம் வந்து ஹை மூமெண்ட்ஸை மட்டும் எழுதி வச்ச ஒரு படம். அப்போ அதுக்கு அது தேவைப்படுதா, அதாவது அந்த ஹைக்கு தேவைப்படுதா? ஆமாம் தேவைப்படுது. சில இதை தான் ட்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன படங்களில் கதையே நல்லா வச்சுருக்கிற படங்களே வந்து வேணும்னே திணிச்சு, இல்லை இப்போ ஏஐ வச்சா தான் சார் ஓடும் ப்ரொடியூசர் சொல்லியோ இல்லை யாரோ சொல்லியோ அதை திணிச்சு தேவையில்லாமல் அதை சொதப்பிடுவாங்களோன்ற ஒரு பயம். இப்போ நான் வந்து குமரி முத்தை ஏஐல கொண்டு வரேன் ஐயோ அப்படின்னு சிரிச்சு அப்படி சிரிச்சு ஏஐல நான் ஜென்ரேட் பண்ணி இல்லை சார் அவருக்கு காமெடிகள் ரசிச்சிருக்காங்க பாருங்கன்னு சொன்னால் அது திகட்டிடும். ஒரு விதமாக வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லாட்டி கவுண்டமணி செந்தில் காமெடி வேணும்னு சொல்லி அவங்களுக்கு டிஏஜிங் பண்ணி பாருங்க சின்ன வயசு கவுண்டமணி செந்தில் கொண்டு வரேன்னு சொல்லி அது இதாக பண்ணி ஹாலிவுட்ல பெரிய ஸ்ட்ரைக்கே நடந்துச்சு. ஏஐ டெக்னாலஜியில் வந்து அவங்க இல்லாமலே அவங்களை வந்து நடிக்க வைக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பெரிய அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுட்டு ஒரு எண்முகம் என் உரிமை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு போராட்டமே நடந்துச்சு. என்ன வச்சு நீ வியாபாரம் பண்ற, ஆனால் என்னோட இது ஏஐ வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இங்கே வந்து அது இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கா என்னன்னு நம்ம தெரியல. என்னன்னு இங்கே வேற பிரச்சனை போய்கிட்டு இல்லை அந்த விளைவுகள் வந்து இவங்களுக்கு புரியலையா என்ன எதுவும் தெரியல. நிறைய பேர் வந்து இப்போ எங்களோட பொழப்பில் மண்ணலி போடாதீங்க அப்படின்ட்டு ஏஐ வந்து தடுக்கவும் முடியுமானும் நமக்கு தெரியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நாளைக்கு ஓவராலாக ரூல் பண்ண போகிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்து போய்கிட்டு. நீ உட்காந்து 6 மணி நேரம் முக்கிட்டு இருக்க வேலையை நான் வந்து 5 நிமிஷத்தில் ஏஐல முடிச்சிட்டேங்கிறப்போ எல்லாரும் இங்கே தானே போவாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன். இது என்னோட பார்வை. பட் வந்து இது மாற்றாதனால பரவாயில்ல. ஆனால் வந்து எனக்கு இங்கே பயம் என்னங்கிறது இந்த ஒரு விஷயம்தான். அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்களோங்கிறது தான். தேவைப்பட்டா வைங்க, தேவைப்படலன்னா வைக்காதீங்க. இதுதான் ட்ரெண்ட் நினைச்சு திணிக்காதீங்க. உங்க கதையில நீங்களே கெடுக்கிற மாதிரியான ஆயிரும். ஆமா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கையிலே வந்து நீங்க சாயந்தரம் ஒரு ட்ரெய்லர்ல ஏஐ கேரக்டர் கொண்டு வர்றதுக்கு இறக்குறதுக்கான வாய்ப்புகளும் பண்ணுவாங்க. சாதாரண ஆள் கிடையாது. இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன் இவ்வளவுதான் இதை பத்தி. இது நம்ம என்னதான் சொன்னாலும் வைக்க தான் போறாங்க. வைக்கும்போது அது பெர்ஃபெக்டா இல்லாத பட்சத்துல ஏன் பெர்ஃபெக்டா இல்லை எடுத்துருங்க. இப்போ வச்சுட்டு உங்களுக்கு சரியா வரலன்னா எடுத்துருங்க. இல்லை அவ்வளோ அவங்க எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்கிறப்போ அதை எடுக்கவும் மாட்டாங்க. ஐயா அப்புறம் படம் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். இதை எஃபெக்ட் நம்பி வச்சு உட்காந்து அது தவறான விஷயம். அது வந்து அவங்களோட அறியாமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா மக்கள் அப்படி யாரும் புரிஞ்சுக்கல. இதுதான் ட்ரெண்டே, நீங்கள் ஏஐ வைங்கன்னு அவங்கள கேட்கல. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பண்ணுறாங்க. விஜயோட அம்மா இருக்காங்களா ஷோபா, அவங்கள கூப்பிட்டு வந்து அவரோட இறந்து போன தங்கச்சியோட இதெல்லாம் வந்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. எதுக்கு இதெல்லாம் பண்ணி அவங்கள அழு வச்சு கண்டென்ட் தான் இதெல்லாம் தேவையில்லாத. எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணணும்? அவங்க வந்து அதில் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஏஐ ஆக்சசிபிளாக இருக்குங்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தப்பாக கையாளுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது கண்டென்ட் வைஸ் நமக்கு பணம் வரணும், இதை ஒரு விஷயமா மாற்றுவோன்னு சொல்லி அதை வேற மாதிரியான நோக்கத்தில் கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த வணிக நோக்கத்தில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அது பெர்ஃபெக்டாக இல்லைன்னா இன்னும் பயங்கரமாக இது வருது. என்ன சொல்றது, இந்த டென்ஷன் ஆகுது சார். டென்ஷன் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என்ன மாதிரி ஒரு ஏஐ கேரக்டர் ஜென்ரேட் பண்ணுங்கடா அப்படின்னா இது என்ன மாதிரியாடா இருக்குங்கிற ஒரு கோவம். சந்தான படத்தில் நான் பெர்ஃபெக்டான இருக்கிற ஆளு சார், ஆனால் நம்மளை சுற்றி அப்படி இல்லைன்ற போது கோவம் வருது சார். இப்போ அந்த இதில் கூட வருமே, இந்த சந்தானம் காமெடி கூட வரும். ஏண்டா அந்த பொண்ணு மேலே உனக்கு என்னடா இவ்வளோ கோவம், இவ்வளோ கொடூரமாக வரைஞ்சி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சிவா வரைஞ்சிருப்பாப்ல, என்னடா பாத்ரூம் கிரிக்கி வச்ச மாதிரி வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கு இவங்க கொண்டு வர இதெல்லாம். வந்து இந்த மார்வல்ல சீக்ரெட் இன்வேஷன் நினைக்கிறேன், அதுக்கு இந்த ஓப்பனிங் அந்த இன்ட்ரோ கார்டு வரும்ல, அது வந்து ஏஐல பண்ணிருந்தாங்க. பொளந்து எடுத்துட்டாங்க, கொடூரமா இருந்துச்சு. அது ஃபேன்ஸே சொல்றேன். ஆமா, ஏன் உனக்கு கையில பண்ண மாட்டேங்க இல்லையா? அதுல இந்த இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது, கோணல் மானலா ஒரு மாதிரி, என்னடா அது கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டுருச்சு. அதெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்க. நான் பார்த்து ஒன் பீஸ்னு ஒரு அனிமே இருக்கு. ஆமாம், அதில் வந்து அது உண்மையாக போய் அந்த நியூஸ் பார்த்தேன், அது ஃபேக்காக இருந்ததில்ல. அதை பற்றி பெருசாக இதில் அது மாங்கா காமிக் ஒன்று இந்த மாதிரி வாரம் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த சாப்டர் வந்து நான் ஏஐ வந்து அந்த இது இருக்குல்ல மேனுஸ்கிரிப்ட், அது ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, இதுதான் அதில் வரப்போகுதுன்னு எழுதிட்டு இதை வந்து வரைஞ்சு அதுக்கான இதை வந்து கதையை எழுதிட்டு அந்த லைனை எழுதிட்டு வரைவாங்க. இப்போ அதை வந்து அந்த அடுத்த இதை வந்து கண்டினியூ அந்த என்ன சொல்றது, அடுத்த கண்டினியூட்டி எழுதிடுவேன். அதை வரைகிறது ஏஐ வரையுமா? இல்ல ஏஐ வரையாது, அந்த ஸ்கிரிப்டே ஓடுது, வரைகிறது நான் வரைவேங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். கதை அது சொல்லு உட்காந்து வரைவாரா?
அந்த மாதிரியும் இருக்கு. வந்து கதையும் சொல்லுது இந்த மாதிரி. என்ன அது ஃபுல்லாக டெவலப் ஆகலை இப்போ கம்ப்ளீட்டாக அப்படின்னா கதை யோசிக்கிற வேலையும் அந்த இடத்துல வந்து முடிஞ்சு போயிடும். வந்து எல்லாரோட நாலேஜையும் வந்து லிட்டரலாக வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டீல் பண்ணுறது டேட்டா. இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அப்படிங்கிறப்போ கலெக்டிவாக வந்து இந்த வேர்ல்டில் எத்தனை பீப்புளோட டேட்டா இருக்குது அப்படிங்கிறப்போ எத்தனை ஐடியாஸ் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 4-5 கதைகள் இருக்குது. ஒவ்வொரு படம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் வேறு வேறு ஜான்ரால யோசிச்சு பாருங்கள். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு கலவையாக எடுத்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே. மொத்தமாக கலெக்டிவாக கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இல்லை இதைத்தானே தமிழ் டைரக்டர்ஸ் பல காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை இது வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கும். பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இம்பர்ஃபெக்டாக பண்ணி ஆனால் மாட்டிக்காமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு ஒரு படத்தில் இருக்கு. ஆமாம். அப்போ அந்த இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வந்து டெவலப் ஆகி ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய படங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட நல்லா இருக்குமே. கதைகளை நீங்கள் ஏஐட்ட கேளுங்களேன், நல்லா இருக்கும். நீங்கள் போதும் இது வரையும் அடிச்சு தமிழ் சினிமாவில் இல்லை கதைகள் போதும். ஏஐட்ட கேளுங்க, எடுத்து கொடுக்கும். அதுலேயும் கொஞ்சம் வச்சு உட்காந்து நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன் பிளே உட்காந்து எழுதுங்க. என் ஜோத்துல மண்ணாலி போட்டு போயிடுவேன், ரைட்டர்ஸ் கொண்டு போவாங்க. இப்படியான ஏஐ பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அதுக்கான நல்ல விஷயங்களும் நடந்து. இனிமேல் நம்ம இதை நினச்சா டீப்பாக பேசலாம். இன்னும் அதை பற்றி அதை இன்னும் நிறைய பயன்படுத்தும் போது நம்ம இன்னும் தமிழ் சினிமா அந்த இதளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு கையாளுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்னன்னு நம்ம சொல்கிற மாதிரி உண்மையில நடந்துச்சுன்னா அந்த மாதிரி நாட்கள் வரும்போது அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான். இப்போ ஏஐ மூலியமா கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்குது? அந்த பழைய அனுபவத்தை கொடுக்குதா? உங்களை ஒரு பழைய ஆக்டர்ஸோ சிங்கர்ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேர் இருந்துருக்கலாம். இப்போ மலேசியா வாசுதேவன் சார் வந்து பாட வைக்கிறாங்க, எஸ்பிபி சாரே வந்து பின்னாடி யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதே அனுபவம் கிடைக்குதா? எங்களுக்கு கேட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்கா? என்னடா அது இல்லை தேவையில்லை, அவங்களோட பழைய படங்களே நாங்கள் கேட்டுக்கிறோம், ஒரிஜினல் எங்களுக்கு போதும், இந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா என்னங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான டாப்பிக்கில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அன்றைய தினம் முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் விடைபெறோம். ஓகேட்டா, பை பாய்.